அப்ப அது கடிச்சா பிழைக்கிறதுக்கு வழி இல்லை டாக்டர். உடனே ஆன்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தா பிழைக்க வழி இருக்கு. அதுவும் 50% தான். இவ்வளவு கொடூரமான பாம்பா இருக்கிறதுனால வீட்டுல உள்ளவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும். ஜானி, இங்க இருக்கிறது நாங்க தான் நீயும் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த வீட்டுல உள்ள பையன் திலீப் ராஜனாக உள்ள பாக்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதை திறந்துடாதீங்க. அது ஒரு கொடூரமான விஷயம் உள்ள பாம்பு. வேணும்னா டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்க வேண்டியதில்ல. அந்த பாம்பு பாக்ஸுக்குள்ள இருந்து அப்பவே வெளியில வந்து ஒரு ஆளையும் கடிச்சிருச்சு. அட பாவி, யார கொத்திடுச்சு? யார கொத்திடுச்சுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருந்தாலும் ஆன்டி இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாத்திடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வீட்டு வேலைக்காரியை கடிச்சிருச்சு. வேணும்னா நீங்க வந்து ட்ரீட் பண்ணலாம் டாக்டர். நீ சொல்றது உண்மையா? உண்மையா இருந்தா அவளை வெளியே கொண்டு வந்து காட்டுறா. முடியாது. அவ சுயநினைவு இல்லாம இருக்கா. அவளை காப்பாற்ற வேண்டியது கடமைன்னு நினைச்சா அந்த டாக்டரே வந்து ட்ரீட் பண்ண சொல்லுங்க. இம்பாசிபிள். அவங்க உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பாம்பு கடிச்ச பொண்ணு எங்களுக்கு ஒன்னும் சொந்தக்காரி இல்ல. வேணும்னா காப்பாத்திக்கிங்க, இல்லன்னா விடுங்க. அவங்கள பிழைக்க வைக்க நான் ட்ரை பண்றேன். வேண்டாம், நீங்க உள்ள போனா உங்க உயிர் காப்பாத்து. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. டாக்டர் ஜானி, நீ அவசரப்படுற. இல்ல ரங்கா, டாக்டர் உள்ள இருந்தா நமக்கு தான் நல்லது. ரங்கா, நீ இங்க இருந்து நகரக்கூடாது. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. எக்கடவா, என் கூட வா. எங்க? எங்கயா சொல்றா, வா. அசையாம அப்படியே எழுந்துரு. கிழவா, உனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு இவளை கொண்டு வந்திருக்கேன். மேல கொண்டு போ. எங்கடி ஓட பாக்க? ஏய், தப்பி போறதுக்கு ட்ரை பண்ணுனே, உன்னை கொன்னு உன் சவத்தை வெளியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை. இது என்ன அக்கிரமம்? இதுக்காக போய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தேன். பாம்பு கடிச்ச பொம்பளை எப்பவோ போயிட்டா. ஒரு டாக்டர் உள்ள இருந்தா எங்களுக்கு நல்லதுன்னு தான் ஒன்னு அழைச்சிட்டு வந்தேன். பேசாம மேல போ. ஏய், பாம்பு டாக்டர், ஏன் அப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற? தப்பிச்சு போக முயற்சி பண்ணுனா என்ன நடக்கும்னு அந்த ஜான்சி ராணி கிட்ட கேட்டுப்பாரு. அப்படி போட. சார், டீ சாப்பிடுங்க சார். இன்ஸ்பெக்டர், எங்க கையில இன்னொரு ஆள் சிக்கியாச்சு. மொத்தம் 4 பேர். அவங்க உயிர் எங்க கையில இல்ல, உங்க கையில. கடைசியா எச்சரிக்கிறேன், அந்த 4 பேர் உயிரோட இருக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த இடத்தை விட்டு உடனே போகணும். I am Guru, Corporation Building Engineer. Glad to meet you. Thank you. இது மிஸ்டர் பரமேஸ்வரன் வீட்டு ஸ்டோர் ரூம். இது பக்கத்து வீட்டுக்காரருடைய பெட்ரூம். இந்த 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு கதவு இருக்கு. இந்த வீட்டுல பாதி அவர் வாங்கினதுனால அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டார். I see. இப்போ இந்த டோரை ஓபன் பண்ணா பரமேஸ்வரன் ஸ்டோர் ரூம் போக முடியுமா? டெஃபினட்டா போக முடியும். Are you sure? Sure. இதுக்கு முன்னால இவ்வளவு டயர்ட் ஆனதில்லை. இன்னைக்கு 2 மாத்திரை கொடுத்ததான் ஜுரம் இறங்கும். பாவம், பயத்தினால தான் இந்த ஜுரம் வந்திருக்கும். இவன் செத்தா இங்க யாருக்கும் ஒண்ணும் நஷ்டம் இல்ல. பேசாம வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்கணும். ரங்கா, வெளியே போலீஸ் கெடுபிடி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டரையும் காணும். ஒருவேளை மேலதிகாரியை பார்க்கறதுக்காக போயிருக்கணும்.
எதுக்கும் நீ போய் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வா. இந்த பீரோ நகத்துல பின்னால ஒரு கதவு இருக்கு, அதை திறந்தா அவர் ஸ்டோர் ரூமுக்கு போகலாம். மரியாதையா சண்டை அடைஞ்சிருங்க. என்னாச்சு சார்? ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு சார். எஸ். எஸ் சார். பக்கத்து வீட்டு கதை உடைச்சி அவங்களை அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர்! இன்ஸ்பெக்டர், இப்ப நீ காட்டின பெரிய சாகசத்துக்காக இந்த சின்ன வெகுமதியை தர்றேன், எடுத்துக்க. இன்ஸ்பெக்டர், எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை விட்டுடுங்கன்னு கடைசியா எச்சரிக்கிறேன். மரியாதையா எங்க கார் அங்க நிக்க வச்சுட்டு போலீஸ கிளியர் பண்ணுங்க. இல்ல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பரிசுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை லேப்ல டெஸ்ட் பண்ணி உடனே ரிப்போர்ட் பண்ணாங்க. எஸ் சார். ஜானி, போலீஸ் சரண்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறியா? சரண்டர் ஆகியே தீரணும். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். எஸ். நாம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்?
என்ன தங்கச்சி இந்த நேரத்துல? எனக்கு உங்களுக்கு ஒண்ணு ஆகல. எனக்கு ஒண்ணு ஆகலமா? நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை பாம்பு கடிச்ச மாதிரி நான் கனவு கண்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இந்தாங்க இந்த விபூதியை வச்சுக்கீங்க. டியூட்டி நேரத்துல இதெல்லாம் வச்சு கூடாதுமா. பரவாயில்ல, சாமி விஷயம் வச்சுக்குங்க. ஐயோ இடுப்பு வலிக்குதுங்க. என்னாச்சுமா? என்ன பண்ணுது? இல்ல டெலிவரி பெயின் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு பாத்து கூட்டு போமா. இந்த மாதிரி நேரத்துல இங்க வரலாமா? பாத்து கூட்டு போதீங்க. மிஸ்டர் தாமஸ், அவங்க காரை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. அப்ப நாமளே அவங்களுக்கு சொன்னதை செய்யுங்க சார். ஓகே, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. ஓகே. சக்சஸ் ஜானி. என்ன விஷயம் ரங்க? போலீஸ் நம்ம காரை கொண்டு வந்துட்டாங்க. நாம அப்பவே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். கரெக்ட். சோ அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்கள ஸ்ட்ரீட்டை காலி பண்ண சொல்லி நாம எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். இப்ப நாம தப்பிக்கிறது மட்டும் கேரண்டி. நீ கீழே போய் அந்த நகைப்பெட்டி எடுத்துட்டு வா. நான் மறுபடியும் அங்கேயா? நீ பயப்படாத. ஏய் ஜான்சி ராணி, இங்க வா. கம் ஆன், கெட் அப்.
ரங்கா இவளை உன்னோட அழைச்சிட்டு போ. நீ வெளியே நின்று இவளை உள்ள அனுப்பி பெட்டி எடுக்க சொல்லு. சரி, என் பிஸ்டல் எங்கேயும் விழுந்துருச்சே. அது போனா போகுது. அந்த எஸ்ஐ விட்டுட்டு போன பிஸ்டல் இருக்கு, இதை எடுத்துட்டு போ. ஏய், கம் கமான். நிக்கடா. இறங்கி சீக்கிரம். என்னடி அப்படி பாக்குற? கெட் அப். உனக்கு எங்கிட்டுமே தெரியாது போல இருக்கு. ரொம்ப மொரட்டு மனுஷனா இருக்க. பாரு எப்படி தேய்ச்சிட்டு இருக்கு. ரத்தம் வரல, பரவாயில்ல விடு. என்ன புரிஞ்சுக்கவும் தெரியல, உனக்கு சமய சந்தர்ப்பம் புரியல. புரிஞ்சுக்கலாம் போ. போல அங்கேயும் இங்க பார்க்காம போய் தோண்டு. தோன்றேன். அப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். முதல்ல சொன்ன வேலையை செய். தோண்டு. சீக்கிரம் தோண்டு. அறியாத பொண்ணு ஒண்டியா கஷ்டப்படுறான்னு கூட இல்லாம அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்களே, வந்து கொஞ்சம் சகாயம் பண்ணா என்ன? அனாவசியமா பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் தோண்டு. ஒரு இடத்துல நம்ம ஆட்ல நிக்க வச்சு அவங்க கார் மூவ் ஆனோன்னு ஃபாலோ பண்ணணும். அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்ததும் நம்ம கிட்ட தப்பிச்சிடக்கூடாது. ரைட்? குயிக். லேப் ரிப்போர்ட். ஆமா சார், அந்த விரல் 12 மணி நேரத்துக்கு முன்னால செத்தவங்க விரல்னு ரிப்போர்ட்ல இருக்கு சார். அப்போ அந்த விரல் டாக்டரோடதோ ஜான்ஸோடதோ இல்ல, செத்து போன வேலைக்காரோட விரல் தான். ஆமா. ஆக இந்த வீட்ல இருக்கவங்க சேஃபா தான் இருக்காங்க. எனிவே we must be alert. Come. Nada. Go. காலு சுளுக்கிடுச்சு. எங்க? ஏய்.
சொல்லுடா டேய் என்ன ஆச்சுடா டேய் ரங்கா சொல்லு ரங்கா சொல்லு ரங்கா ரங்கா சொல்லு மரியாதையா இந்த பக்கம் வந்துரு இல்ல ஷூட் பண்ணிடுவேன் அந்த வேலையில ஏகிட்ட வேணாம் மரியாதையா வா போய் பெட்டி எடுத்துக்கோ போக மாட்டேன் அங்க பாம்பு இருக்கும் எனக்கு பயம் போடா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கடைசி முறையா எச்சரிக்கிறேன் நான் 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து போயிடணும் இல்ல இவனை ஷூட் பண்ணி கீழே போட்டுடுவேன் 1 2 3 4 அந்த பையனை ஒண்ணு செஞ்சிடாத நாங்க போயிடுறோம் நம்ம ஆளுங்களை உடனே இங்க இருந்து போக சொல்லுங்க கமா நோ ப்ளீஸ் நோ ஐயா குழந்தை ஒண்ணு செஞ்சாத ஐயா எல்லாரும் போயாச்சு கம் ஆன் ப்ளீஸ் நோ வெரி குட் இந்த பையனை நான் கொண்டுகிட்டு போறேன் நான் பத்திரமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததை இவனை விட்டுடுறேன் நான் எஸ்கேப் ஆகுற வரைக்கும் இவன் என் கூட தான் இருப்பான் புரியுதா ஸ்டாப் இட் ஸ்டாப் தட் நான்சென்ஸ் ஷட் அப் நேரத்தை வீணாக்காத நான் சொன்னதை செய் என் காரை பின்தொடர முயற்சியை விட்டுடுங்க அப்படி செஞ்சீங்க இவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் ஏய் வாடா வா
பேர் வச்சிட்டேன். என்ன பேரு? நாகராஜ். ஆனா பொண்ணா? இப்பதான் பாத்தீங்களா? கள்ளி.